Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேல், Amazon உடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்னு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இதில் Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேலில் புது டீல்ஸ் என்னென்ன, பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் என்னென்ன, அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, Flipkartஆக இருக்கட்டும், Amazonஆக இருக்கட்டும், இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து இந்த டீல்ஸில் வந்து நீங்கள் நிறைய கூப்பன்ஸ் வின் பண்ணுறதோ இல்லைனா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வின் பண்ணுறதோ எப்படி அதையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ தவிராமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Flipkart, Amazon அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீல்ஸ் போய்ட்டுருக்கு. இதில் வந்து உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸ்லும் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ எந்த கேட்டகரியில் எது பெஸ்ட் டீல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டேசி டைம் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஆப் இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேசி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக்கஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் கம்யூனிட்டி ஆப். இந்த கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ 5 லட்சம் பேரும் வந்து கம்யூனிட்டியில் அவங்களுடைய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ், அவங்களுடைய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் சைன்இன் பண்ணால் போதும். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு Amazon, Flipkart ரெண்டுத்துக்கும் மைக்ரோ சைட்டும் அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது, ரிவார்ட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கம்யூனிட்டியில் உங்களுடைய டீல்ஸ், உங்களுடைய ஃபேவரட் டீல்ஸும் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்றவங்களுடைய ஃபேவரட் டீல்ஸ் வழியாக வந்து எது பெஸ்ட் டீல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மட்டும் இல்லை, Flipkart, Amazon அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீல் அப்படின்னு போய் பார்க்கும்போது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கும். எப்போ ரீஸ்டாக் ஆகணும்னு நமக்கு தெரியாது. பட் டேசி டைமுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திரும்ப ரீஸ்டாக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எந்த டீலுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். Flipkart உடைய பிக் பில்லியன் டே சேலில் இருக்கக்கூடிய புது டீல், அதே சமயத்தில் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேட்டகரியும், மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், பட்ஜெட்டாக இருக்கட்டும், ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கும், எல்லா கேட்டகரியும் நம்ம பார்த்துடலாம். ஸோ முதல்ல இதில் நம்ம பார்க்க போகிறது Realme உடைய C15. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இது MediaTek Helio G35 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார். இதோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி, 6000 mAh. இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து 8499 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் ஒருவேளை SBI கார்டு யூஸராக இருந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 7699 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லேட்டஸ்ட் அதே சமயத்தில் பெஸ்ட் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா Realme உடைய 7 உங்களுக்கு பெஸ்ட் டீலில் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme தரப்புலேருந்து ரொம்பவே ரீசெண்டாக, அதாவது லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ரொம்பவே பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோனும் கூட. இது உங்களுக்கு IPS LCD பேனல், MediaTek Helio G95 பெஸ்ட் கேமிங் சிப் செட்டில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பெஸ்ட் பேட்டரி, 5000 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,999 அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் SBI கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,499 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கும். ஸோ Realme 7 அரௌண்ட் 12K அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். Flipkart உடைய கிரேசி டீலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme உடைய X3 தான் என்னுடைய சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. சிப் செட்டாக இருக்கட்டும், இது Snapdragon 855+, கேமரா 64 மெகா பிக்சல், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். உங்களுக்கு இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை SBI கார்டு ஆஃபர் சூஸ் பண்ணிங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக 20,000 கிட்ட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ Realme உடைய X3 Snapdragon 855+ அரௌண்ட் 20K அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கிரேசி டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசெண்டாக லான்ச் ஆன சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Samsung Galaxy S20+. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட் கேமரா, அதே சமயத்தில் ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளேல லான்ச் பண்ணியிருந்தாங்க. Exynos 990 12 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 10 மெகா பிக்சல், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து இப்போ வந்து இது 49,999 டிஸ்கவுண்ட் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் SBI கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக 47,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே லேட்டஸ்ட், அதாவது நியூ டீல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இதுக்கு சாம்சங் உடைய ஃபாரெவர் பிளான், அப்கிரேட் பிளானும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வெறும் 70% மட்டும் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
12 months கழிச்சும் பே பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த சாம்சங் உடைய ஃபாரெவர் பிளானில் வாங்கினாலும் சரி, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பிளானில் வாங்கினாலும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். ஏன்னா ரொம்பவே லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இது. அடுத்தது ஆப்பிள் ஃபேன்ஸ்க்காக நீங்கள் ஒருவேளை ஐஃபோனுடைய ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃப்ளிப்கார்ட் உடைய பிக் பில்லியன் டே சேல்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஐஃபோனுடைய 10R அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். லிக்விட் ரெட்டினா ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் கொடுத்துருந்தாங்க. ஆப்பிளுடைய ஃபாஸ்டஸ்ட் A12 பயோனிக் சிப்செட். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 37,999க்கு அட் ப்ரெசென்ட் டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அகைன் நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு 35,999க்கு அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஆப்பிளுடைய ப்ரெடசஸரில் ஐஃபோன் SE 2020 இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 30,000 அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது டிஸ்கவுண்ட் ஆஃபர் போய் உங்களுக்கு 25,999க்கு அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 23,999. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A13 பயோனிக் சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ A13 பயோனிக் சிப்செட் உங்களுக்கு 23,999 அப்படின்னு சொல்லும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஐஃபோனில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் நீங்கள் பட்ஜெட் கேட்டகரி அளவுக்கு ப்ரைஸிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா போக்கோவுடைய M2 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக Realme 7 Pro எல்லாம் லான்ச் ஆன Snapdragon 720Gல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேமிங்கான பெஸ்ட் சிப்செட். அதே சமயத்தில் இது 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAhோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,999. பட் நீங்கள் எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 11,999க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ Snapdragon 720G அப்ராக்சிமேட்டாக 11Kக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல். அடுத்ததாக ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும், அதே சமயத்தில் ஃபுல் வியூ டிஸ்பிளே பாப்அப் கேமரா வேணும்னா மோட்டோரோலாவுடைய One Fusion Plus வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 730G ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் சிப்செட். அதே சமயத்தில் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் HDR10+ஓட கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸிங்கில் 5000 mAh பேட்டரி, 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா. ஸோ கேமரா செக்மெண்ட்டும் எக்ஸலன்ட். ஸோ ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன். இதோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,999. இதை நீங்கள் அடிஷ்னலாக கார்டு போட்டு வாங்கினீங்கன்னா 14,500 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 14,500க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய X2s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 730Gல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சமயத்தில் இது உங்களுக்கு 64 மெகா பிக்சல், இதுவும் ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருந்தாலும் HDR10 சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,999. அடிஷ்னலாக கார்டு ஆஃபரில் நீங்கள் 15,499க்கு இதையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ போக்கோ X2 வந்து உங்களுக்கு 15,499க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சுவல் கிரேசி டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியோடைய G8X டுவல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் 54,000 கிட்ட அவைலபிளாக இருந்தது ஃப்ளிப்கார்ட்டில் அண்டர் 20K. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். இது Snapdragon 855ல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட்டும் பெஸ்ட்டாக இருக்குது. OLED பேனலில் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது சார்ஜர் இல்லாமல் தான் ஷிப்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டிஸ்கவுண்டட் வந்து 19,990. அடிஷ்னலாக எஸ்பிஐ கார்டு போட்டிங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 18,000 கிட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார்ஜர் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். ஸோ இது ஓவராலாக வந்து 20,000க்கு ஒரு பெஸ்ட் பை தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.